மலையாள திரையுலகில் அடுத்தடுத்து குவியும் பாலியல் புகார்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மலையாளத்தில் பிரபல இயக்குனர் துளசிதாஸ் மீது நடிகை ஒருவர் பாலியல் புகார் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், விவரம். வணக்கம். தற்போது மலையாள திரையுலகில் தொடர்ந்து குவியக்கூடிய இந்த பாலியல் புகாரின் காரணமாக மலையாள திரையுலகமே அதிர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது மேலும் ஒரு இயக்குனர் மீது பாலியல் புகாரானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாலியல் புகார் குறித்து பிரபல நடிகை ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலின்படி அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த நடிகைக்கு இயக்குனர் மலையாள இயக்குனர் துளசிதாஸ் அவர்கள் பாலியல் புகார் அளித்ததாக தற்போது அந்த நடிகை தகவலை வெளியிட்டிருக்கிறார். மலையாளத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர் தான் இந்த இயக்குனர் துளசிதாஸ். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த படப்பிடிப்பின் போதுதான் அந்த பாலியல் தொந்தரவு தனக்கு அளிக்கப்பட்டதாகவும் அந்த தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆதாரபூர்வமான தகவல்களையும் அவர் தற்போது முன்வைத்திருக்கிறார். அந்த பாலியல் தொடர்ந்து அந்த நடிகைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாலியல் தொந்தரவு காரணமாக இதனைத் தொடர்ந்து அவர் அந்த பாலியல் தொந்தரவு குறித்து புகார் அளித்ததன் காரணமாக தனக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்படாமல் தன்னை திரையுலகிலிருந்தே ஒதுக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அதில் வெற்றி பெற்றனர் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மலையாளத்தில் பிரபல நடிகராக இருக்கக்கூடிய பாபுராஜ் மீதும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருவர் இந்த பாலியல் புகாரினை அளித்திருக்கிறார். அவர் அந்த ஒரு திரைப்படத்திற்கான வாய்ப்பு தருவதாக கூறி அவரது வீட்டிற்கு அழைத்து ஆழ்வாவில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கே அழைத்து அந்த இடத்தில் தான் அவர் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்றும் தன்னை தனது அனுமதியின்றி தனக்கு பாலியல் தொந்தரவுகளில் கொடுத்து அவர் ஈடுபட்டார் என்றும் தற்போது தகவல்களை கூறியிருக்கிறார். இப்படி நடிகர்கள் முன் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவு மற்றும் அத்துமீறல்கள் குறித்து பேசியதன் காரணமாக தற்போது மலையாள திரையுலகில் இந்த மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்றது. தவறு செய்தவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கேரள அரசு ஒரு தனிப்படை ஒன்றையும் அமைத்து அவர்களை வைத்து இந்த வழக்குகளை புகார்கள் தொடர்பாக விசாரிக்கவும் கோரியிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாளை கொச்சினில் நடைபெறவிருந்த அதாவது மலையாளம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா சங்கத்தின் சார்பாக நாளை ஒரு அவசர கலந்து ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த ஆலோசனையும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றனர். காரணம், தற்போது இன்றைய காலை விவரப்படி அந்த அம்மா அசோசியேஷனில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அந்த சங்கத்தின் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் மீதும் பாலியல் புகாரானது முன்வைக்கப்பட்டதன் காரணமாகவே அவர் அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். எனவே புதிய பொதுச் செயலாளர் தற்போது வரக்கூடிய பாலியல் புகார்களின் எப்படிப்பட்ட புகார்கள் வருகின்றன, அந்த புகார்களுக்கு அம்மா என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பதையெல்லாம் தீர பேசிவிட்டு அதன் பிறகு மீண்டும் அந்த அவசர கூட்டத்தை கூட்டலாம் என்று தற்போது அந்த சங்கத்தின் தலைவரான மோகன்லால் முடிவெடுத்திருப்பதன் காரணமாக அந்த கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.